வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பிளைன்டு பார்த்திங்கன்னா டேட்டா சென்டர்ஸ் அதை பற்றின புரிதலை உங்களுக்கு கொண்டு வரது தான் இந்த எக்ஸ்பிளைண்டோட நோக்கம். ஸோ இன்றைக்கி யுகம் ஏஐ யுகமாக மாறிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே பர்சனலாக ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. சாட்ஜிபிடி, அதுக்கப்புறம் ஜெமினி, இதெல்லாம் அன்றாட வாழ்க்கை ஆகிப்போச்சு. முன்னாடிலாம் ஏதாவது டவுட் வந்தால் நம்ம போய் கூகுள் பண்ணி பார்ப்போம். இப்போ எடுத்த உடனே எல்லாருக்கும் சாட்ஜிபிடி, ஜெமினிக்கு தான் போகுது. வெப்சைட்ஸ் யூசேஜே இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த ஏஐ டூல்ஸை தான் எல்லோரும் யூஸ் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் டேட்டா சென்டர்னால் என்ன அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். டேட்டா சென்டர்னால் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சாட்ஜிபிடியில் ஒரு டவுட்டு கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு டாப்பிக்கில் ஒரு சந்தேகம், இந்த டவுட்டை சாட்ஜிபிடியில் கேட்குறீங்க. சாட்ஜிபிடி என்ன பண்ணுன்னா, நீங்கள் கேட்ட அந்த டவுட்டுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான டேட்டா அதை அனலைஸ் பண்ணி அதை ஆன்சரை கொண்டு உங்கள் ஃபோனில் கொடுக்கும். இப்போ அந்த பல லட்சக்கணக்கான டேட்டாவை சாட்ஜிபிடி அனலைஸ் பண்ணுது பார்த்தீங்களா, அது உங்கள் ஃபோனுக்குள்ளே நடக்காது. அந்த ப்ராசஸ் நீங்கள் சாட்ஜிபிடியில் கொஸ்டின் கேட்பீங்க. சாட்ஜிபிடி அந்த கொஸ்டினை டேட்டா சென்டருக்கு அனுப்பும். அந்த டேட்டா சென்டர் பல லட்சக்கணக்கான ஜிபி கணக்கில் இருக்க டேட்டாவை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சரியான பதிலை உங்கள் ஃபோனுக்கு ஆன்சராக கொண்டு கொடுக்கும். உங்கள் ஃபோன் என்ன பண்ணுது? கொஸ்டினை அனுப்புது, ஆன்சரை வாங்குது. அது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் மாதிரி மட்டும்தான் செயல்படும். அப்போ டேட்டா சென்டர் தான் என்ன பண்ணுது? இந்த ப்ராசஸோட மூளையாக செயல்படுது. உங்களுக்கு அதுதான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சரை கொண்டு கொடுக்குற வேலையை செய்யுது. சரி, ஓகே. அப்போ நீங்கள் இருக்க என்ன ஆகுதுன்னா, இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுது, வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சுலபமாயிடுச்சு. அப்போ டேட்டா ஜென்ரேஷன் அதிகமாகிடுச்சு. முன்னாடி நம்ம ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்க டேட்டாவை விட இப்போ 10 மடங்கு அதிகமான டேட்டாவை கடந்த 5-6 வருஷத்துலேயே ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ஓகே. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, டேட்டா சென்டர்களோட தேவையை அதிகம் பண்ணுது. ஏன்னா இருக்க சாட்ஜிபிடி எல்லாரும் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறீங்க, ஏஐ வீடியோஸ் நிறைய இப்போ ஜென்ரேட் பண்ணுறாங்க, அனிமேட்டட் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் ஒரு அனிமேஷன் வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 1 நாள் 2 நாள் டைம் எடுக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு 3-4 ஹவர்ஸில் நீங்கள் அனிமேட்டட் வீடியோவை க்ரியேட் பண்ண முடியுது. அப்போ டேட்டா ஜென்ரேஷன் ஈஸி ஆகும்போது நிறைய டேட்டா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், நிறைய டேட்டா சென்டரோட தேவையும் அதிகரிக்கும். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. சரி சார், அப்போ டேட்டா சென்டர் அதிகரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாரும் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணுறோம், எல்லாருக்கும் நல்ல ஆன்சர்ஸ் கிடைக்குது, லைஃப் ஈஸி ஆகுதுல்ல, இப்போ இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரச்சனை, டேட்டா சென்டர்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை கன்சியூம் பண்ணும். உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்கிறேன். 2025 மட்டும் டேட்டா சென்டர்ஸ் 4.5 ட்ரில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை கன்சியூம் பண்ணியிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, 4.5 ட்ரில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் உலகத்தில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ஸ். உங்களுக்கு கரெக்டாக சொல்லணுன்னா, இந்த 4.5 ட்ரில்லியன் வாட்டருன்றத அளவு என்ன அளவு அப்படின்னா, அந்த மெக்னிடியூட் உங்களுக்கு புரியணுன்னா, கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு சென்னையோட குடிநீர் மற்றும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தண்ணியோட அளவு தான் இந்த 4.5 ட்ரில்லியன் லிட்டர்ஸ். 9 வருஷத்துக்கு சென்னையோட குடிநீர் மற்றும் வீட்டு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கான தண்ணியை ஒரே வருஷத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கு. இவ்வளோ அதிகமான தண்ணியை கன்சியூம் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா சென்டர்ஸ் ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிறது ஃபுல்லாக மெமரி சிப்ஸு. அப்போ அது ஹீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதை ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு கூலிங் சிஸ்டமை போட்டு கூல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தண்ணி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சென்ட்ரலைஸ்டு ஏசி அந்த சிஸ்டம் கூல் ஆகிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் அதுலேருந்து நாய்ஸ் பயங்கரமாக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். டேட்டா சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நாய்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதே போல் எலக்ட்ரிசிட்டியை பயங்கரமாக கன்சியூம் பண்ணும் டேட்டா சென்டர்ஸ். ஏன்னா அவ்வளோ ப்ராசஸிங் உள்ளே நடக்குது. இப்போ ஒன்று எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அதிகமாகவும், தண்ணி கன்சம்ஷன் அதிகம் பண்ணும், நாய்ஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வர்ஜீனியா, ஒஹியோ
இந்த மாகாணங்களில் இருக்கக்கூடிய மக்கள் டேட்டா சென்டர்ஸை பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. எங்களுக்கு இது வேணாம், பப்ளிக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இதை எதிர்க்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் கூகுள் டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆந்திராவோட மினிஸ்டர் வந்து ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்காரு. நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குஜராத் புதுசாக டேட்டா சென்டர் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கு. உத்தரப்பிரதேஷ்லேயும் டேட்டா சென்டர்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு பிளான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் டேட்டா சென்டர்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு பல திட்டங்களை தீட்டுறாங்க. ஓகே, நல்லது தான், டெக்னாலஜி எக்ஸ்பேண்ட் ஆகிறது நல்லது தான். இப்போ இந்த பர்டிகுலர் போஸ்ட்டே நான் டேட்டா சென்டரை யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் டெக்னாலஜி எல்லோரும் யூஸ் பண்ணோம், அது நல்லது இல்லைன்னு சொல்ல மறுக்கலை. ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம்ல. ஏன்னா ஆல்ரெடி கிரவுண்ட் வாட்டரோட லெவல் வந்து இந்தியாவில் இறங்கிட்டே போகுது. இதில் இன்னும் நீங்கள் ப்ரைம் லொக்கேஷன் விசாகப்பட்டினம், குஜராத் இந்த மாதிரி வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் ஏரியாஸில் டேட்டா சென்டர்ஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னா, குடிநீரை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் டேட்டா சென்டரை கொண்டு வாங்க. டேட்டா சென்டரை கூல் பண்ணுறதுக்கு நீங்கள் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸை போட்டு அதுலேருந்து வரக்கூடிய நீரை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஆய்வுகளில் நம்ம இறங்கணும். ஆய்வு செஞ்சு அந்த தண்ணியை வச்சே நீங்கள் டேட்டா சென்டரை கூல் பண்ணிட முடியும் அப்படின்னா பெஸ்ட்டு. இன்னொன்று, தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணோமா, வேறு மெத்தடாலஜி டேட்டா சென்டரை கூல் பண்ணுறதுக்கு கிடையாதா அப்படிங்கிறத பற்றின ஆய்வுகளும் நம்ம மேற்கொள்கிறது இந்த இடத்துல அவசியம். ஏன்னா டேட்டா சென்டர்ஸ் தான் எதிர்காலம்னு ஆகி போச்சு. டேட்டா சென்டர்ஸ் நிறைய கண்டிப்பாக உருவாக போகுது. அப்போது அது ரிலேட்டட் பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு R&Dயில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது இப்போ ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால தான் இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். நீங்கள் குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 2 மெயின்ஸ் இதெல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா டேட்டா சென்டர்ஸ் பற்றி கட்டாயமாக கொஸ்டின் வரும். இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதுனா வரும். அதனால் அதோட பாசிட்டிவ்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, நெகட்டிவ்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகேவா? ஸோ இதுதான் டேட்டா சென்டர் பற்றின ஃபுல் பிக்சர். அதில் இருக்கக்கூடிய இஷ்யூ, அது என்னென்னலாம் செய்து அதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம், R&Dயில் இன்வெஸ்ட் பண்ணோம் கட்டாயமாக. ஸோ இதுதான் டேட்டா சென்டர் பற்றின எக்ஸ்பிளைன்டு வீடியோ. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.